கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம தோத்து போறது இல்லைன்னா தவறு செய்யறது அப்படின்றது இயல்புதான். ஆனா அந்த இடத்துலயே இருந்துட்டு எழும்பி நம்மளை மாத்திக்காம இருக்கிறது தான் தப்பு. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நீதிமான் அதாவது சரியா நடக்கிறவன் 7 தரம் விழுந்தாலும் தவறு செய்தாலும் தோத்து போனாலும் திரும்பியும் எழுந்திருப்பானா. ஆனா ஒழுங்கு இல்லாதவன் விழுந்த இடத்துலயே கிடப்பானா. ஒரு பால்காரர் இருந்தாரு. அவர் சரியாவே மாடுகளை கவனிக்க மாட்டாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, தொழுவத்தை பெருக்க மாட்டாரு. ஆனா சாயங்காலம் ஆனா பாலை கறந்து விற்க கிளம்பிடுவாரு. இவரு ஒழுங்கா தன்னுடைய மாடுகளை கவனிக்காததுனால பால் குறைய ஆரம்பிச்சுது. அதனால இவர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வாடிக்கையாளர்கள் பால் தரம் நல்லா இல்லை அப்படின்னு குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பணக்காரர் ஒரு நாள் இவரை வந்து பார்த்து, நீ எனக்கு தினமும் 10 லிட்டர் பால் கொடுன்னு சொன்னாரு. இவனும் சந்தோஷமா கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கும் தண்ணி கலந்த பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு, அந்த பணக்காரரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வைத்தியர் சுத்தமான பசும்பாலை அவங்களுக்கு மருந்துக்கு அப்புறம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போது இந்த பாலோடைய தரத்தை இந்த பணக்காரர் சோதிக்கும் போது அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பால்காரரை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு பாலை நிறுத்திட்டாரு. அவன்கிட்ட வாங்குறத நிறுத்திட்டாரு. நிறைய பேர் இவர்கிட்ட வாங்குறத நிறுத்திட்டாங்க. வருமானம் குறைஞ்சிருச்சு. அதனால பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட்டணத்துக்கு போகிற வழியில் ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாரு. திடீர்னு ரொம்ப இறைச்சல் கேட்டுச்சு மரத்துல இருந்து. அதனால எழும்பி தூரம் போய் நின்றுட்டாரு. அப்போ என்னாச்சுன்னா, அவர் உட்கார்ந்துருந்த மரம் அப்படியே கீழே விழுந்துருச்சு சாஞ்சு. கிட்ட போய் பார்த்தா அந்த மரம் உள்பக்கம் முழுவதும் அழுகி இருந்தது. அப்பதான் இவன் யோசிச்சான், இந்த மரமும் என்ன மாதிரி தான் இருக்குது. வெளிப்பக்கம் நல்லா இருக்குது, ஆனா உள்பக்கம் அழுகி இருக்குது. அப்ப இவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் போய் என்னுடைய தவறுகளெல்லாம் சரி செய்ய போறேன் அப்படின்னு இவன் போய் மாடுகளை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சான். தொழுவத்தை நல்லா பெருக்கி பால் கறக்க ஆரம்பிச்சான். நல்ல தீவனம் வைக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா புது வாடிக்கையாளர்களுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சான். இவன் பாலும் இவனுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சது. ஏன்னா மாடுகள் எல்லாம் நல்லா இருந்ததுனால இவன் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். எந்த சூழ்நிலையிலையும் நான் தண்ணி கலக்கக்கூடாது, நல்ல தரமான பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா வாடிக்கையாளர்கள் இவனுக்கு அதிகமாக ஆரம்பிச்சாங்க. இவனுடைய பேரும் நல்ல பேரா மாற ஆரம்பிச்சது. அந்த பணக்காரர் ஒரு நாள் இவன் கிட்ட வந்து, உன்னுடைய பாலை உனக்கு தெரியாமலே 3 முறை நான் சோதிச்சு பார்த்தேன். அதோடைய தரம் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய பழைய வாடிக்கையாளர்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்டு நீ திருந்தினால மறுபடியும் நீ எனக்கு பால் கொடுக்க ஆரம்பி அப்படின்னு கேட்டாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கண்டிப்பா நான் கொடுக்குறேன்யா அப்படின்னு அவருக்கு அவன் பால் கொடுக்க ஆரம்பிச்சான். அவனுடைய தொழில் நல்ல முன்னேறிடுச்சு. ஒரு பிரச்சனையோ ஒரு தவறோ இல்லைனா ஒரு தோல்வியோ வரும்போது அதிலேயே கிடக்கக்கூடாது. அதில் இருக்கிற தவறை மாற்றிட்டு நம்ம முன்னேறணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.